ஆங்கர் வந்து சொல்லியிருந்தாங்க அது மேபி வைரல் ஜுரத்தினால தான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. எப்போவுமே நீங்கள் எந்த ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு வைரல் அஃபெக்ட் ஆகி ஜுரம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வெளியே போகிறது தவிர்க்கிறது ஆக சிறந்ததாக இருக்கும். ஏன்னா உடம்புல உங்களுக்கு அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். இதை தவிர வேறு என்னத்துக்கு ட்ரெமர் வரலான்னு பார்த்தீங்கன்னா, நியூரலாஜிக்கல் இஷ்யூ இருந்தால் ட்ரெமர் வரும். ட்ரெமர்லேயே 2 விதமான ட்ரெமர் இருக்குது. கை வந்து ஆடிக்கிட்டே இருக்கும், அது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இன்னொரு ட்ரெமர் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும், நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. இது வந்து 2 டைப் ஆஃப் ட்ரெமர். இதை தவிர ஃபீவர் வந்தால் வர்றது அந்த டைம் மட்டும் இருக்கும், அது போயிடும். ஒரு சில இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படி நரம்பில் வந்து இன்ஃபெக்ஷன் தாக்குச்சு அப்படின்னா அது பிரெயின் வரையும் அஃபெக்ட் ஆகி அப்போ இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்தாலுமே கூட இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெகுலராக டெய்லி ட்ரிங்க் பண்ணுவாங்க, காலையில் மத்தியானம் சாயங்காலம். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா பேசுகிறப்ப வாய் ஒரு மாதிரி குளர ஆரம்பிச்சிடும், எது பேசினாலும் கை வந்து உதற ஆரம்பிச்சிடும். இது முழுக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நர்வோட இம்பல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். இப்போ நான் இந்த மூமெண்ட் எடுத்து இப்படி கை இப்படி எடுத்து இப்படி வச்சு இங்கே வைக்கிறேன்னா இது என்னோட கண்ட்ரோல், இதை நான் கண்ட்ரோல் பண்ணேன். இதுதான் வந்து ஸ்லோ மூவ்மெண்ட் பண்ணுறது. இப்போ ஃபயரிங் எக்ஸஸாக இருக்குன்னா இது ரிப்பீட்டடாக குடிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா கைனெஸ்தெட்டிக் மூவ்மெண்ட் சென்ஸு போயிருக்கும் பிரெயினில். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டென்ஷன் ஆகிறப்போ கையெல்லாம் இப்படி உதிர ஆரம்பிச்சிடும். அதாவது எக்ஸஸாக ட்ரிங்க் பண்ணும்போது கை உதுறதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசன். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இன்னைக்கு நியூஸில் வந்து விஷால் அவர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாத மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு சார். நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அதை பற்றி? சரி, அதை பார்த்தேன். அந்த ஆங்கர் வந்து சொல்லியிருந்தாங்க அது மேபி வைரல் ஜுரத்தினால தான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. வைரலாக இருந்திருந்தால் எப்போவுமே நீங்கள் எந்த ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு வைரல் அஃபெக்ட் ஆகி ஜுரம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வெளியே போகிறது தவிர்க்கிறது ஆக சிறந்ததாக இருக்கும். ஏன்னா உடம்புல உங்களுக்கு அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அது மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். அது மல்டிப்ளை ஆகிறதுக்கு உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி அதை எடுத்து போராடணும் அப்படின்னா அப்போ நீங்கள் உடம்பு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கணும். அந்த ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப உங்களுக்கு டாக்டர் கொடுத்த 2 to 3 டேஸ்க்கான மெடிசன் வித் ஃப்ளூயிடு தான் இருக்கணும், ஹெவி ஃபுட்ஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா எல்லா சிஸ்டமும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்போ உங்கள் உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதை எதிர்த்து போராட ஆரம்பிக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி வெளியே போகிறீங்க, எக்ஸ்ட்ரா எதுவும் சாப்பிட்றீங்க, நிறைய ட்ராவல் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் வெளியே போகிறீங்களா அது உங்களுக்கு அலைச்சலாக மாறி உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக அதுக்கு செலவாக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த வைரஸோட இம்பாக்ட் ஜாஸ்தியாகி இது மல்டிப்ளை ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அது மல்டிப்ளை ஆரம்பிச்சதுன்னா உங்களோட அதோட தாக்கம் சிவியராகி எந்த ஸ்டேஜுக்கு வேணால் போகலாம். மேபி அவர் இந்த மாதிரி வெளியே சுற்றுறதுனால தான் அவர் கண்ணு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ரெட்டாக இருந்திருக்கும். செகண்டு ட்ரெம்மர் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குளறி பேசியிருப்பார். இதெல்லாம் ஹெவி ஃபீவருக்கான சிம்டம் தான் இது. ஆக்சுவலாக அவர் பெஸ்ட்டு என்னென்னா ரெஸ்ட் கொடுத்துருந்தாலே அது உலகம் சரியாக இருக்கும். மேபி அவருக்கு அந்த டைம் வந்தே ஆகணுன்னால கிளம்பி வந்திருப்பார். அது சிம்டம் ஜாஸ்தியாகி அந்த ஏசி இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷிவரிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதை தவிர வேறு என்னத்துக்கு ட்ரெமர் வரலான்னு பார்த்தீங்கன்னா, நியூரலாஜிக்கல் இஷ்யூ இருந்தால் ட்ரெமர் வரும். எக்ஸஸான வந்து அந்த ட்ரெமர் எதனால் ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்வ் ஃபயர் ஜாஸ்தியாக வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஏஜ் ஆனால் இந்த மாதிரி வரும். குல்லியன் பேரியர் சிண்ட்ரோம், ஜிபிஎஸ்ஸு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கண்டிஷன் ஸ்ட்ரோக் அஃபெக்ட் ஆகி அப்புறம் வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக ஜிபிஎஸ்சில் இது வரும்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெமர்லேயே 2 விதமான ட்ரெமர் இருக்குது. கை வந்து ஆடிக்கிட்டே இருக்கும், அது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இன்னொரு ட்ரெமர் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும், நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. இது வந்து 2 டைப் ஆஃப் ட்ரெமர். இதை தவிர ஃபீவர் வந்தால் வர்றது அந்த டைம் மட்டும் இருக்கும், அது போயிடும். சார், ஆனால் அவரை பார்க்கும்போது மூஞ்செல்லாம் வீக்கமாக இருக்குது சார், அதுக்கு ஏதாவது காரணம்? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் வீக்கமாக இருந்தது வந்து ஃபீவர் இருந்ததுனால ஆஸ் ஐ செட் அவர் ரெஸ்ட் கொடுக்கல, ஃப்ளூயிட் கலெக்ஷன் பாடி ஃபுல்லாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அவர் முடிச்சுட்டு காலை விட்டு தொங்கிட்டு போனார்னா என்ன ஆகும்னா கால் ஃபுல்லாக வீங்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பொதுவாகவே ஒரு வைரஸ் எப்படி தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ரீசனால் ஒரு பாடியில் வைரஸ் ட்ராவல் ஆகிதுன்னா அந்த பாடியில் ட்ராவல் ஆகி அது உள்ளே போன பிறகு செல் மூலிமா மல்டிப்ளை ஆகும். அதோட வீரியத்தை பொறுத்து அது மல்டிப்ளை ஆகும். எப்படி முதல்ல அது உள்ளே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூ மூலமாக போகும். யாரும் தும்பிட்டாங்க ஜுரம் இருக்கிறவங்க அவங்க குடித்த எச்ச சாப்பிட்றது அது மாதிரிலாம் பரவாது. முழுக்க ஸ்னோனால் இது வந்து ஒன் ஆஃப் த வைரஸ், இந்த மாதிரி பரவுற வைரஸ். ஸோ நீங்கள் மூந்துட்டீங்க அவர் தும்புறப்ப அப்படின்னா அப்போ இந்த வைரஸ் வந்து பரவத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்கள் இம்யூன் பவர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே மல்டிப்ளை ஆகிடும். இது ஒரு ரீசன். செகண்டு அதர் டைப் ஆஃப் வைரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொசு கடித்து வர்றது, சொறி நாய் கடித்து வர்றது, இது ஒரு டைப் ஆஃப் வைரஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வாலோயிங்
கண்டாமினேட்டட் வாட்டரு, கண்டாமினேட்டட் ஃபுட்டு, இந்த வெளியே ரோட்டு கடையில் நீங்கள் சாப்பிட்றீங்க, அதை அவங்க சரியாக கழுவாமல் வச்சுருந்தாங்க. அதை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறப்ப அதில் வந்து ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆகும். அப்புறம் இந்த ஜூஸ் கடையில் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறேன்னு போவீங்க, பட் ஆனால் அது உள்ளே வந்து கழுவே இருக்க மாட்டாங்க. நேற்று போட்டது 3 நாள் போட்டது அப்படியே ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை குடிக்கிறது ஃப்ரெஷ் ஜூஸ்ன்னு குடிப்பீங்க, ஆனால் அந்த உள்ளே இருக்கிற பாத்திரத்தை கழுவி இருக்க மாட்டாங்க. அதில் ஜூஸ் போடுறப்ப அது மூலிமா வைரஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விதத்தில் தான் பரவும். இதுக்கப்புறம் இதோட சிம்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண் வந்து ரொம்ப ரெட் ஆயிரும், ஹெட்டேக் சிவியராக வந்துடும், ஃபீவர் வந்து 99 டிகிரிக்கு மேலே போக ஆரம்பிச்சிடும், கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிடும், பாடி எல்லாம் வீங்கிடும், நம்ம பேசுகிறப்ப வாய் கொளறி பேசுவாங்க. இந்த எல்லா சிம்டம் தான் அவருக்கு இருந்தது. ரொம்ப சிம்பிள். இதை போய் அவர் ரெஸ்ட் கொடுத்தாலே சரியாயிடும். வித் அவங்க டாக்டர் கன்சல்டேஷனோட 3 to 5 டேஸ்க்கு வந்து இதுக்கான மெடிசன் கொடுப்பாங்க அவங்க டாக்டர். இதை கொடுக்குறப்ப ரெஸ்ட்டில் இருந்தால் இதுலேருந்து கம்ப்ளீட்டாக 100% வெளியே வரலாம். பட் இதை அலட்சியப்படுத்தினா அது எந்த லெவலுக்கும் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், ஆனால் நீங்கள் சொன்னது போல் இது ஒருவேளை நரம்பியல் மண்டலத்தை பாதிச்சு இருந்தா எதுக்காக அது பாதிச்சிருக்கும் சார்? வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கு? ஒரு சில இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படி நரம்பில் வந்து இன்ஃபெக்ஷன் தாக்குச்சு அப்படின்னா அது பிரெயின் வரையும் அஃபெக்ட் ஆகி அப்போ இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்தாலுமே கூட இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ரேட் ஆஃப் அஃபெக்டட் வந்து ரொம்ப கம்மி. மெயினாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃப்ளூ அந்த மாதிரி தான். நம்ம பேசி ஆப்போசிட் ஜெண்டர் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த ஃபீவரில் அஃபெக்ட் ஆகிருந்தாங்க, அவங்க வைரஸ் இருக்குன்னா அவங்க தும்பிட்டாங்க, அதை நீங்கள் சுவாசிச்சிட்டிங்க இல்லை எங்கேயாவது கை வச்சுட்டு அதை நீங்கள் எடுத்து உங்கள் நோஸ்க்கு மூலமாக அது உள்ளே போனால் மட்டுமே இது அஃபெக்ட் ஆகும். இது அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிற வைரஸ் தான் மோஸ்ட்டாக. இப்போது அவர் வந்து ஒரு ஃபீவரோட வெளியே வந்திருக்காரு சார். ஸோ அது தப்பாக கரெக்டாக சார் அவர் வெளியே வர்றது அப்படிங்கிறது? அவர் வெளியே வந்து தப்பாக கரெக்டாக அப்படின்னா அவர் உடம்புக்கு அது தப்பு. செகண்டு, அது வைரல் ஃபீவராக இருந்துச்சு அப்படின்னா அது இன்னொரு 4 பேர் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போனால் கூட உங்களை ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா குழந்தைய பெரியவங்களும் கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து பை நேச்சராகவே இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அந்த டைமில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க எல்லாருமே நோயில் தான் வந்திருப்பாங்க. அங்கே தும்புறவங்க, இரும்புறவங்க இந்த மாதிரி பண்ணி அதை அப்படியே சுற்றி கிடக்கும். பெரியவங்களோ இல்லை குழந்தைங்களோ அதை சுவாசித்தாங்க அப்படின்னா இது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை அதேமாரி கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா மாஸ்க் போட்டு கூட்டிகிட்டு போகிறது ஆள சிறந்ததாக இருக்கும். ஸோ சிலர் வந்து அவருக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஒருவேளை அவருக்கு காய்ச்சல் இல்லாமல் இருந்தால் வேறு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் அவருக்கு இருக்கும் சார்? கை கால் வந்து வீக்காக இருக்கும், சரியாக நடக்க முடியாது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போகிறப்ப டிசீனஸ் வந்துடும், அப்புறம் மயக்கம் வரும். இதெல்லாம் வந்து ஃபீவர் இருந்தாலே, ஹெவி ஃபீவர் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 100க்கு மேலே தாண்டிச்சுன்னா இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். பாடியில் வந்து ஃப்ளூயிட் இன்டேக் இருந்துக்கிட்டே இருக்கணும், தண்ணியும் எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நீங்கள் சாப்பிட்ற மாத்திரைக்குமே சரியாக போயிடும். இதை மீறி நீங்கள் வெளியே சுற்றுறீங்க, எதையும் வேறு எதுவும் ஹெவியாக சாப்பிட்றீங்க. ஒரு சிலர் இருக்கும், எனக்கு ஜுரம், எனக்கு பிரியாணி சாப்பிட்டா சரியாக இருக்கணுவாங்க. அதோட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படின்னாலே உங்கள் உடம்புக்கும் உங்கள் இன்டெஸ்டைனுக்கும் ஹெவி ஒர்க் போக ஆரம்பிச்சிடும். உங்கள் உடம்புல இருக்கிற மொத்த எனர்ஜி அதுக்கு போச்சுன்னா உங்கள் ஃபீவர் சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களை எந்த ஸ்டேஜுக்கும் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், அதே மாதிரி அந்த வீடியோவில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுன்னா அது கை நடுக்கம் வந்து ரொம்ப நிறையா இருந்துச்சு சார். அது வந்து ஃபீவர்னால தானா இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா சார்? இல்லை, அது வந்து ஃபீவர்னால தான் வரும். ஹெவி ஃபீவர் அவர் சிம்டம்ஸ் சொன்ன மாதிரியே தெரிஞ்சு வைரல் ஃபீவர், கண்ணு வீங்கி இருக்குது, ஸோ மூஞ்செல்லாம் வீங்கினா ஃபீவர் ஆறு. அவருக்கு எனக்கு ரொம்ப சிம்பிள், ஒரு 5 நாள் வித் மெடிசன், டாக்டரோட மெடிசன் அட்வைஸோடு எடுத்தாலே அவர் கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், ஆனால் அதை தாண்டி அவர் வந்து குடிக்கு அதிகமாக அடிமையாயிட்டாரு, அதனால தான் அவருக்கு நரம்பியல் பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை விஷாலை தாண்டி வேறு யாராவது இந்த மாதிரி குடிக்கு அடிமையாகி இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வருங்க. நீங்கள் வந்து ட்ரிங்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அவருக்கு குடி அந்த மாதிரி இல்லை, அவர் இந்த ஜுரத்தில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஒன்ஸ் ஒரு 1 வீக்கில் அவர் இந்த ஜுரத்தில் வெளியே வந்துட்டாருன்னா அவர் நார்மல் ஆயிடுவார். நீங்கள் அப்போ அவர் அடுத்த பேட்டி அவர் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் நார்மல் ஆகிட்டாருன்ட்டு. பட் அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலராக ட்ரிங்க் பண்ணி அது பிரெயின் லெவலில் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. கைனஸ்தட்டிக் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, பிரெயினில் வந்து மூமெண்ட் கொடுக்குற பார்ட்டை வந்து ஸ்ட்ரோக் மூலயமா அது அஃபெக்ட் ஆச்சுன்னா அப்போ இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்துங்க, ரொம்ப ரெகுலராக டெய்லி ட்ரிங்க் பண்ணுவாங்க, காலையில் மத்தியானம் சாயங்காலம். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா பேசுகிறப்ப வாய் ஒரு மாதிரி குளர ஆரம்பிச்சிடும், எது பேசினாலும் கை வந்து உதற ஆரம்பிச்சிடும். இது முழுக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நர்வோட இம்பல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும் ஒரு ஸ்டேஜில். அப்புறம் எக்ஸஸாக ஃபயர் ஆகமைக்கும் ஆப்போசிட்டில் இதோட கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். என்ன அப்படின்னு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்னா, இப்போ நான் இந்த மூமெண்ட் எடுத்து இப்படி கை இப்படி எடுத்து இப்படி வச்சு இங்கே வைக்கிறேன்னா இது என்னோட கண்ட்ரோல், இதை நான் கண்ட்ரோல் பண்ணேன். இதுதான் வந்து ஸ்லோ மூமெண்ட் பண்ணுறது. இப்போ ஃபயரிங் எக்ஸஸாக இருக்குன்னா இது ரிப்பீட்டடாக குடிச்சு என்ன பண்ணணும்னா கைனஸ்தட்டிக் மூமெண்ட் சென்ஸு போயிருக்கும் பிரெயினில். அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டென்ஷன் ஆகிறப்ப கையெல்லாம் இப்படி உதற ஆரம்பிச்சிடும். அதாவது எக்ஸஸாக ட்ரிங்க் பண்ணும்போது கை உதறதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசன்.
ஒருவேளை நரம்பியல் பிரச்சனை வரப்போகுதுன்னா குடிக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துட்ட பின்னாடி தான் நரம்பியல் பிரச்சனைகளோட பாதிப்புகள் தெரிய ஆரம்பிக்குமா அப்படின்னு? அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த இண்டிவிஜுவல் எங்கே அஃபெக்ட் ஆகுது. இந்த ஸ்ட்ரோக்கு இது எல்லாமே வந்து ஹையர் சென்டர் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஹையர் சென்டர்னால் நம்மள உடம்புலேயே அதிகப்படியான மெயினான சென்டர் வந்து பிரெயின், அதுக்கப்புறம் வந்து ஸ்பைனல் கார்டு, அதுக்கப்புறம் பெரிஃபரல் நர்வ். இந்த ஸ்பைனல் கார்டுக்கும் பிரெயினுக்கும் நடுவில் இருக்குது சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் நர்வ். இந்த ஹார்ட்டு, லங்ஸு, ஸ்டொமக்கு இது எல்லாமே வந்து அது மூலமாக இயங்குறது. இந்த கையில் இப்படி பண்ணுறது, நான் பேசுறது, நான் பார்க்குறது, இதெல்லாம் வந்து ஏன் கண்ட்ரோலில் இருக்குது. இது வந்து இன்வாலன்ட்ரி மூமெண்ட்டு. இப்போ இந்த ஹையர் சென்டர்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரெயின். இந்த பிரெயினில் எந்த அஃபெக்ட் ஆனாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் பிரெயினில் இல்லாமல் லோக்கலைஸ்டாக பெரிஃபரல் நர்வ்னு சொல்லுவாங்க. இந்த நர்வில் இன்ஜுரி ஆச்சுன்னா இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலு. அதை சரி பண்ணிக்கக்கூடியதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. பட் பிரெயினில் ஆச்சுன்னா எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது. ஃபர்ஸ்ட் எய்ட் எப்போவுமே முக்கியம். பிரெயினில் ஆச்சுன்னா அந்த டைமில் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுதான் பேசும். சார், ஆனால் எல்லா நோய்களுக்குமே இந்த ஸ்டேஜ்னு இருக்கும்ல சார். ஒருவேளை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த நோய் போயிருந்தா நெக்ஸ்ட் என்ன ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜோட தன்மை கூடும். இப்போ வந்து கையோட ஷிவரிங் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அதுக்கப்புறம் பேச்சோட தன்மை குறையும். உங்கள் வாக்கிங் பேட்டர்ன் சுத்தமாக மாறிடும். இது வாக்கிங் பேட்டர்ன் ஒரு மனுஷனுக்கு வந்து நடைப்பயணம், அதாவது நடக்கிறது இல்லைனாலே உங்களோட சிஸ்டமோட வேலை குறைஞ்சிரும். நீங்கள் வேணால் யாரை வேணால் பாருங்கள், உட்காந்த இடத்துல வேலை செஞ்சவங்க ஹெல்த்தியாக இருந்தால் ஹிஸ்ட்ரி இருக்கா? கிடையாது. அவங்க ஏதோ ஒரு ஸ்டெப்பில் நடந்துகிட்டே இருக்கணும். யாரெல்லாம் ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பு நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் முழுக்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நடக்காமல் உட்காந்துட்டு யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ நீங்கள் நோய்க்கு இன்வைட்டேஷன் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம்.